Hey guys, dreamvlogger, welcome back to DV family. Hope you're having a great day. So இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5:30 ஆகுது. நம்ம vlog வந்து இது vlogனு சொல்ல முடியாது, ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருந்துட்டு பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்ததுன்றது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வந்து என்னால் vlog எடுக்க முடியல, அதனால தான். அண்ட் ஆப்வியஸாக வந்து உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து டைட்டில் அண்ட் தமிழ் எல்லாமே பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பீங்க. ஐ நோ. ஸோ வித்தவுட் எனி டிலே அதை நான் சொல்லிடுறேன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயம் வந்து நம்ம எப்போ எப்படி சொல்கிறது, எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இன்றைக்கி நடக்கும், இது இன்றைக்கி பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சீரியஸாக அப்படி ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஜஸ்ட் வந்து நம்ம டியூக் 250 வந்து சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே அது பக்கத்தில் தானே இருக்குது டி நகர். ஸோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் போனோம். பட் வாங்கிட்டு வரவேன்ற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சரியான மழை. ஸோ என்னால் கோப்ரோ எடுத்துகிட்டும் போக முடியல. நம்மளுக்கு மெயினாக வந்து அன்பாக்சிங் தான் வந்து இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ் OnePlus. இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9R. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் டேக் இட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் கிடையாது, மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஸோ மந்த்லி பே பண்ணுற மாதிரி எடுத்தனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க அங்கேயே வந்து லைக் ஃபோட்டோ எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு பேக்கிங்லேயே வேணும், எனக்கு அப்போ தான் அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேக்கிங்லேயே வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 8GB RAM ப்ளஸ் 128GB வேரியண்ட்டு. கார்பன் பிளாக் தான் வாங்கியிருந்தது. ஏன்னா ப்ளூ வந்து ஸ்டாக் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்றைக்கி விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு வரலான்னு தான் பார்த்தேன். பட் நான் வாங்க போகும்போது 6 pieces இருந்துச்சு. பட் என்ன ப்ராசஸ் எல்லாமே கேட்டு எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணலான்ற போது கரெக்டாக 3 pieces தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி விட்டு அது கிடைக்காதுன்னு தோணுச்சு. ஏன்னா RT வந்து இப்போது வந்து ஃபுல்லாக சேல்ஸ் வந்துருச்சு 9RT. ஸோ அதனால் வந்து இது ஸ்டாப் பண்ணுறாங்க, ஸ்டாக் வரலன்னாங்க. இப்போது நாங்கள் போகும்போது இருந்த ஸ்டாக்குமே வந்து நேற்று வந்த ஸ்டாக் இன்னைக்கு கண்டிப்பாக காலியாகிடும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சரி இது வாங்கியிருந்தேன். பெருசாக வந்து 9RTக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது, பட்ஜெட் வித்தியாசம் தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதே பெட்டர் அப்படின்னு தோணி இதே வாங்கிட்டேன். ஏன்னா ப்ராடக்ட் மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்களே பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகுதா? ஐயோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. ஆயிடுச்சு. ஸோ என்னோடய OnePlus வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 years வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து வேறு ப்ராண்ட் போகிறதுக்கு எதுக்குமே இஷ்டம் இல்லை. ஈவன் தோ இதில் OS வந்து ஓப்போவோட அந்த OSல வந்து மேட்ச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து அதில் இஷ்டமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் OnePlusஸே போயிருந்தேன். ஸோ ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஸோ கேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 9R. லைக் என்னால் ஸ்ட்ரைட்டாக வச்சு காட்ட முடியாது, ஏன்னா வந்து இப்படி வச்சா தான் வந்து ஃபோன் வந்து ஃபில் ஆகுது. லைக் இதான் ஆஸ் யூஷுவல் நான் காமிச்ச மாதிரி பின்னாடி வெறும் இன்ஃபர்மேஷன் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட்லேருந்து தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஓப்ஸ் வெயிட் கரோ ஸ்மூத்தாக வரும்னு நினச்சேன், பட் இட்ஸ் ஓகே. Okay, let's open it. நல்லா ஸ்மூத்தாக வருது. ஓகே கூல். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த மாடல் ஃபோனு. ஸோ நெவர் செட்டில் ஆல்வேஸ் அவங்க லோகோ நைஸாக. ஓகே, ஃபோனை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கணும் இல்லையா, அதேமாரி பார்த்துருவோம். அண்ட் இது ஒரு பாக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து WRAP சார்ஜர் கொடுத்துருக்காங்க. WRAP சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 65 watt கொடுத்துருக்காங்க. OnePlus 6லலாம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் 30 தான். ஸோ இது வந்து 65 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 100 வந்து 40 minutes, மேக்ஸிமம் 35 minutes தான் சொன்னாங்க. 35 to 40 minutes உங்களுக்கு சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. ரெட் கேபிள் இதுதான் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது. இதை அப்படியே வச்சுருவோம். இதுக்குள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நிறைய பேப்பர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் இது கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் தரது தானே. அண்ட் அதுக்கு கீழே ஓ மை காட், என்ன இது இவ்வளோ இருக்கா?
வெல்கம் கூறணும். இது சேஃப்டி இன்ஃபர்மேஷன் குயிக் ஸ்டார்ட் கைடு அண்ட் ரெட் கேபிள் கிளப்பு. ஸோ இதை நெவர் செட்டில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டே வேல்யூ. சரி, இது எதுவுமே நம்மளுக்கு எப்படியும் தேவைப்பட போகிறதில்ல. ரைட், தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் எடுக்க வேண்டிய நேரம். ஸோ திஸ் இஸ் தி மொபைல். ஓகே, பிரிச்சிடலாமா? ஓகே, லைக் எனக்கு வந்து ப்ளூ தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், லைட் ப்ளூ கிடைக்கிற மாதிரி. பட் ஆனால் வந்து இந்த கலர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னதுனால ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ஸோ ஸ்டாக் வந்து கேன்சல் ஆகிறதுனால நம்மளுக்கு இது தான் கிடச்சிது. ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சார்ஜ் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஓகே கைஸ், செட்டப்லாம் முடிச்சுட்டு ஐ வில் கண்டினியூ. ஓகே, ஸோ கேஸ், உங்களுக்கு வந்து அந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபுல் டெக் சேனல் கிடையாது. ஸோ அந்த எலாபரேட்டாக சொல்கிற அளவுக்கு, ஏன்னா இப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா வந்து ரிவ்யூஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்னென்ன கம்பேரிசன் எல்லாமே வந்து கொடுத்துரும். லைக் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்னாப்ட்ராக், ஸோ எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை பற்றி நான் டீட்டெயிலாக எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு இது வந்து என்னோடய 4th OnePlus ஃபோன். நான் யூஸ் பண்ணல, பட் அன்பாக்ஸ் பண்ணுறது 3D பண்ணியிருக்கேன், 6 பண்ணியிருக்கேன் அண்ட் நாட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நோட் சம்திங். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறது வந்து 9 சீரீஸில் ஏதாவது ஒன்று லைக் யாருனா வந்து வாங்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் வீட்லேயே வந்து வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல அவங்க. அண்ட் அதேமாதிரி இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட பட்ஜெட் இதுனா அதில் எல்லாமே பெஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட். ஸோ இது பெஸ்ட் அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சாம்சங் எடுத்துக்கோங்க, OnePlus, ஓப்போ, எவ்ரி திங் எல்லாமே வந்துட்டு லைக் நைஸ் ஸ்பெக்கோடு தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு பர்சனல் சாய்ஸ் ஏதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். எஸ், நான் சாம்சங் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கேமரா வைஸ் பார்த்தோன்னா இதோட பெட்டர் குவாலிட்டி இருந்துச்சு சாம்சங்கில். பட் இருந்தாலும் எனக்கு OnePlus போதும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ என்னோடய பர்சனல் சாய்ஸில் நான் OnePlus வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எவ்ரிஒன் ஹேவ் தேர் ஓன் டேஸ்ட். ஓகே, ஸோ இது ஒரு குட்டி அன்பாக்சிங் சின்ன வீடியோ தான். பட் இன்கேஸ் ரிவ்யூ அதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு லைக் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து புது ஃபோன் வாங்கும்போது லைக் நம்ம அதை வந்து பார்க்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபோன் வாங்கும்போது அதை நம்ம பிரிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதை நம்ம கெடுத்தாச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து செட்டப்லாம் அவங்க பண்ணட்டும் அப்படின்றதுனால தான் செட்டப்லாம் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அவங்களே ஓப்பன் பண்ணி அவங்களே செட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால விட்டுட்டேன். ஓகே, ஸோ ஓகே, லைஃப்பில் நான் ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப்.